செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய லேக் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. 2வது விஷயம் ஓவராலாக வந்து ரொம்ப ஃபேன் பாய் சம்பவம்ன்ற மாதிரி ரொம்ப ஓவர் டோஸ் பண்ணிட்டாங்களோ ஒரு சில இடங்கள்ல அப்படின்னு தோன்றது. அதுக்கப்புறம் கேரக்டர் ஒட்டாமல் இருக்குது. த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இருக்கக்கூடிய 17 வருஷ வாழ்க்கைக்கு அப்புறமா திரும்ப வந்து அவங்க ஒட்டினதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறமா ஒரு பையனுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய அஜித்துக்கும் அவங்க பையனுக்குமான அந்த ஒரு லவ் வந்து பெரிய பாண்டா நமக்கு ஒட்டலை. லைக் வந்து விசுவாசத்தில் எப்படி அஜித் சாருக்கும் அவங்க பொண்ணுக்குமான அனிகாவுக்குமான ஒரு காதல் இருக்குமோ அந்த ஒரு பாண்ட் நம்ம எல்லாருமே ஒன்று சேர்க்கும். அது மாதிரியான பாண்ட் கொஞ்சம் முன்னு சேர்க்கலையோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறமா பிரசன்னா முதல்ல எப்படி பாசிட்டிவ் வந்தாங்களோ அவங்க இந்த படத்தில் நெகட்டிவாகவும் இருக்காங்க. பிரசன்னாவுக்கும் சுனிலுக்கும் மார்க் ஆண்டனியில் கொடுக்கப்பட்ட அளவு கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் சுனிலுக்கு இல்லாமல் இருந்தது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா பிரசன்னாவும் எங்கே வராரு போகிறாரு, கேரக்டரில் விட்டுறாரு, கதையில் ட்ராவல் ஆகிறாரு, முழுக்க முழுக்க இது அஜித்தை சுற்றி எடுக்கப்பட்ட படம். ஸோ அஜித்துக்கான படமாக தான் இருந்ததுன்றதுனால இவங்களோட கேரக்டர் ஒட்டாமல் இருந்தது. அதுக்கப்புறமா சிம்ரன், அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் எப்படியேற்பட்ட வில்லனாக காமிச்சிருக்கலாம், அவரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய வில்லனை காமிச்சிருக்கலாமோ, ஆர்எல்ஸ் இந்த படம் முடிக்கிறப்போ ஒரு லீடு கொடுத்து இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வில்லன் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கலாமோங்கிற விஷயங்கள்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே அந்த விண்டேஜ் சாங்ஸ் எடுத்து போட்டது கூட ஜிவி பிரகாஷோட ஒரு 100% கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. நெகட்டிவ்ங்கிறத தாண்டி இது இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், இது வந்து மற்ற ஆடியன்ஸ் பேசுறதுக்கான இடத்த கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது.